கண்டிப்பாக தெரியும், தானியேலுக்கு தெரியும். இப்போது தானியேல் வந்து அந்த அவங்க எல்லாம் அத்தனை பேர் வந்து ராஜா கிட்ட குசு குசுன்னு, ராஜா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒன்று நினைக்கிறோம், கொஞ்ச நாள் மட்டும் உங்களை தவிர வேறு யாருமே வணங்கக்கூடாது. இவங்க யாரை லாக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்றது ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும் என்னதான் லாக் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவுக்கு பழக்கம் இருக்கிறனால போய் இப்போ வந்துட்டு போனாங்களே 10 பேர் என்ன சொன்னாங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவளாட்டம் இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களாட்டம், நான் எல்லாம் கேட்க மாட்டேன் ஃபஸ்ட் அப்படின்னு. நம்ம போய் என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு போனாங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க என்ன அப்படின்னு. உடனே இந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது தானியேல் அதை குறித்து என்ன பண்ணலை. தனக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க, ஒரு பெரிய திட்டம் தீட்டுறாங்கன்னு தானியேலுக்கு நல்லாவே தெரியும். தன்னை கொல்லணும், தன்னை வந்து அழிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த திட்டத்தை குறித்து ராஜாவிடத்திலையும் விசாரிக்கல, அவங்களிடத்திலையும் விசாரிக்கல. என்ன பிளான் தான் போடுறாங்க, என்ன திட்டம் தான் போடுறாங்க, இதை குறித்து தானியேல் வந்து இதுக்கு பின்னாடி டிராவலே பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தினமும் ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். இப்போ வேதம் சொல்லுது இத்தனை தெரிந்தும் அவங்கள ஃபாலோ பண்ணாதனால இப்போ இவனுக்கு கவலையை விட யாருக்கு தான் கவலை? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தான் கவலை? சத்ருக்கு தான் கவலை. இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற டவுட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மண்டையே வெடிச்சிடும் பாருங்களேன். அப்போது நமக்கு தெரிஞ்சாலும் ஆட போட நீ ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நீ எனக்கு ஒன்றுமே பண்ண. இந்த ஃபெய்த்தில் நான் ஓடிட்டு இருக்கும்போது என் சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டே இவன் தெரியுமா தெரியாதா, இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், இவனுக்கு விரோதமாக நாங்கள் சிங்கக்கவியை நம்ம ரெடி பண்ணுறோம், இவனுக்கு என்ன இப்படி இருக்கிறான். ஆனால் தானியேலோ வென்றான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வெட்டுகிற குழி, எனக்கு விரோதமாக இவன் குழி வெட்டுறான், எனக்கு விரோதமாக இவன் இந்த வக்கீல்கிட்ட போய் பார்க்குறான், எனக்கு விரோதமாக இந்த மாதிரி இடத்துல போயிட்டான் அவன் அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் என் வேலையை விட்டுட்டு நான் அவனுக்கு பின்னாடி போகிறது அல்ல, முன்பு செய்து வந்தபடியே என் வேலையை நான் செய்வேன், என் பாதையிலே நான் போவேன், என் வளர்ச்சியிலே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு முன்னாடி இருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். எனக்கு ஒன்று நன்றாய் தெரியும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படி ஒருவேளை எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் வாய்த்தாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஒரு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஏன் வேலை என்னமோ சொல்லுங்க, நிறைய பேருக்கு வரலையே சொல்லுங்க. என் வேலை என்னமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு நான் ஓடுனாதான் என்னால் ஜெயிக்க முடியுமே தவிர, என் சத்ருக்கள் எனக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பித்தா சவுலை போல கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய ஜெயத்தை அடைய முடியவே முடியாது. அவங்க என்ன பிளான், என்ன திட்டம் வேணாலும் போடலாம். இப்போது வேதம் சொல்லுது யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அப்படியே பிளான் போடுறாங்க, பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு விரோதமாக என்ன திட்டம் போட்டாங்க? முதல்ல அவனை வந்து வனாந்தரத்தில் பார்த்த உடனே ஒரு திட்டம் போடுறாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவங்க போடுற ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பிளான் அப்படின்னா, இவனை பிடிச்சி அடித்து கொன்றுவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பிளான். நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு போட்ட பிளான் தூரத்தில் அவனை பார்த்த உடனே இவனை அடிச்சிடணும், கொன்றணும், அவன் சொப்பனை எப்படி நிறைவேற்றி. இவங்க இந்த ஃபஸ்ட்டு பிளான் நடந்துச்சா? கேட்கல. பிளான் உடனே அடுத்து சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால், சரி அவனை உடனே எடுத்த உடனே கொல்ல வேண்டாம், நம்ம கையிலேயே கொல்ல வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணுவோம், எங்கே போடுவோம்? கேட்கல. குழியில் போடும்போது என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், நம்ம இவனோட அடித்து கொல்லாமல் இவனை குழிக்குள்ளே போட்டோன்னா இவன் குழியிலே கிடந்து என்ன பண்ணிடுவான்? செத்துருவான். நம்ம அமைதியாக போகலான்னு சொல்லி குழியில் போட்ட இவனை எடுக்கவே கூடாதுன்னு ரெண்டாவது பிளான் குழியில் போடுறது. மூணாவது பிளான் எடுக்கவே கூடாது. இப்போது ரெண்டாவது பிளான் நிறைவேறிச்சா சொல்லுங்களேன். இப்போ குழியில் போட்டு எடுக்கவே வேண்டான்னு நினச்சாங்க. யார் எடுக்க வேணான்னு நினச்சாங்களோ அவங்க வெளியே எடுத்தாங்களா? கேட்கல.
சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவதும் பிளாப். மூணாவது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவனை இப்படியே விட்டா பத்தாது, ஒரே ஒருத்த மட்டும் வந்து என்ன பண்றான்னா, இல்லை அவனை கொல்ல வேண்டாம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்றான். இல்லை, அப்போ எதேர்ச்சையா அவங்க ஆடு மேய்க்கிற அந்த இடத்துல ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வர வேண்டிய அவசியம். ஆனா ஒரு டீம் வராங்க. வரும்போது பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரி சம்பளம்ன்ற மாதிரி நிறைய பேர் சத்தம் போட்டுறான், ஆள் ஏதாவது விற்க இருக்கா, ஆள் ஏதாவது விற்க இருக்கா அப்படின்னு. அப்பா எப்பா வாங்கப்பா. இது அவங்களுடைய பிளானிலேயே கேட்கல. அவங்க போட்ட பிளான் எதுவுமே நடக்கல. அவங்க பிளானிலே இல்லாத ஒண்ணு இப்போ இதுதான் கர்த்தர் பிளான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய சத்துருக்கள் நமக்காக போடுகிற திட்டம் எதுவுமே நடக்கிறது மாதிரி, குழியில போட்டது மாதிரி தெரியும், எடுக்க மாட்டோம்னு தெரியும். ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க போடுகிற திட்டம் எதுவுமே நடக்காது. ஆனா அவங்க போடாத ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். அவங்க போடாத ஒரு திட்டத்தை அவங்க செய்வாங்க. அந்த திட்டம் வேற யாருக்காகவும் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக. சத்துருக்களை கொண்டே கர்த்தர் போடுகிற ஒரு பெரிய திட்டம். அது அவங்க பார்வைக்கு தீமையா தெரியும், அது அவங்க பார்வைக்கு நம்முடைய சத்துருக்கு இது ஒரு பெரிய அடி மாதிரி தெரியும். ஆனா ஒரு நாள் தான் கண்டுபிடிப்பாங்க, நம்ம தீமை செய்ய நினைச்சோம், கர்த்தர் இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் நன்றாய் கரங்களை தட்டி, உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற அந்த திட்டம் ஒருவேளை நிறைவேறினாலும் தீமை செய்வதற்காக அவர்கள் போட்ட திட்டத்தை நன்மையாய் மாற்ற பண்ணுவதற்கு கர்த்தர் நல்ல கரங்களை மேல தட்டி நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட, எல்லாரும் முழு பலத்தோடு கூட நாங்க நம்புறோம், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சத்துரு நமக்காக போடுகிற திட்டங்களை வந்து நம்ம ஏன் ஆராய வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க போடுகிற திட்டம் எதுவுமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. ஆமென். அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் திட்டம் போடட்டும், என்னோடு கூட இருக்கிறவர் அவங்களே மாற்றுறதற்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது தன்னுடைய சொந்த தகப்பனாரை கொன்னுட்டு ராஜ பதவியில உட்காரணும் அப்படின்னு அவனுடைய பிளான், அவன் போட்ட திட்டம். அதுக்காக அவனுடைய திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம். அவன் கூட்டி வைத்திருக்கிற அகித்தோப்பேலும் வந்து ரொம்ப ஞானக்காரன், ரொம்ப அழகாய் கண்காணிச்சு சொல்லக்கூடியவன். அவன் போடுற திட்டமெல்லாம் வந்து சரியா இருக்கும். ஆனா ஆண்டவர் தாவீதோடு இருந்ததுனால இப்போ ஊசாய் அப்படின்ற ஒருத்தன் வரான். இப்போ ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஆலோசனை சொன்னா பரவாயில்ல, 2 பேர் 2 ஆலோசனை சொல்றாங்க. ஆனா இப்போ ஒண்ணு என்னன்னா, தாவீதுனுடைய சத்துரு வந்து நல்ல ஆலோசனையை அவனால சூஸ் பண்ணவே முடியல. எந்த ஆலோசனை தான் அவன் எடுத்துட்டான்னா, அவனுக்கு விரோதமான ஆலோசனையை தனக்கு பாதகம்னு நினைச்சு எடுத்துட்டான். அதனால உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் சில நேரத்தில் சில ஆலோசனைகளை அவங்க எடுக்கிறாங்கன்னா, அவங்க வக்கீல் ரொம்ப பெரிய ஆளு, அவங்க பிடிச்சிருக்கிறவர் ஞானவான் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். எவ்வளோ பெரிய ஞானவான் சொல்லுகிறதையும் கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்று இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை ஃபாலோ பண்ணுறத இன்னையோட நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் எல்லாருமே. கேட்கல? தீர்மானம் எடுப்பீங்களா? ஆமாம், இன்றைக்கி இவ்வளோ தூரம் கேட்டு விட்டுட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவனை பார்த்து, நேற்று நான் ஆஃபீஸுக்கு வரல, என்னை பற்றி என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டுருக்கக்கூடாது. ஹலோ, நேற்றுக்கு என்னமோ எல்லோரும் சேர்ந்து போயிட்டீங்களாமா, என்னை பற்றி ஏதாவது பேசுனீங்களா, என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? என்னை பற்றி என்ன சொன்னால் எனக்கு என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், என்னை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கண்டிப்பாக நான் கண்காணிக்க கேட்கல கூடாதுன்ற வார்த்தை 2 பேருக்கு மட்டும்தானே வருது. நான் அவங்க நினைக்கிறது மாதிரி நான் என்ன பண்ண முடியாது. ஜஸ்ட் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னொருத்தர் என்னுடைய சிலருக்கு என்ன டவுட் அப்படின்னு சொன்னா, நான் சாரி கட்டவா சுடிதார் போடவா? இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன் மனசுக்குள்ள. சாரி கட்டினா என்ன மதிப்பாங்களா, சுடிதார் போட்டா என்ன மதிப்பாங்களா அப்படின்னு. எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக எது இருக்குது, உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்டாக இருக்குது, எது வந்து உங்களுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, இதில் நான் வந்து நல்லா வந்து ஒழுக்கமாக நீட்டாக தெரியுறேன், சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது தகுதியான வஸ்திரம், அது முடிஞ்சிருச்சு. இதற்கு இப்போ நான் வந்து பிரியாணி சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க, என்ன அதில் என்ன நினைக்கிறது? அதில் கஞ்சி நிறைய பேருக்கு பாருங்களேன், நிறைய பேர் இந்த கஞ்சி குடிக்க மாட்டாங்க. கஞ்சி என்ன குடிக்கும்? ஏன் கஞ்சி குடிக்க மாட்டீங்கன்னா, கஞ்சி குடிச்சா
இந்த இப்போ டிஃபன் பாக்ஸில் வச்சு ஆஃபீஸில் கஞ்சி கொண்டு நிறைய பேர் கஞ்சியை கொண்டு போக மாட்டாங்க. ஏன் கஞ்சி கொண்டு போக மாட்டாங்க தெரியுமா? திறக்கும்போது கஞ்சியை பார்த்தா எல்லாரும் ரொம்ப ஏழைங்கன்னு நினச்சிருவாங்களாமா. அட, காலை நேரத்தில் நம்ம இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பழைய சோறை எடுத்து கொஞ்சம் தயிர் போட்டு கஞ்சி மாதிரி கொண்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதா? ஆனால் வாய் ஏற்க உடம்பு முழுக்க சூடு, வாயிலையும் அனல் மாதிரி அப்படியே சுட சுட போட்டாதான் சிலருக்கு மதிப்புன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க நிம்மதியாகவே வாழ முடியாது. நிம்மதியாகவே வாழ முடியாது. எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க 1000 பேர் 1000 விதமாய் நினைப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். 1000 பேருடைய விருப்பத்தையும் 1000 பேருடைய டேஸ்டையும் நம்ம யாராலையும் பூர்த்தி செய்யவே முடியாது. இது என்ன சினிமாவா? வாழ்க்கைன்றது சினிமாவா? அவ்வளவுதான், நடத்துறது எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சு 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போறதுக்கு வாழ்க்கை இல்லை. சினிமாவில் வேணா சினிமாக்காரனுக்கு ஓகே, 3 மணி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி, ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது மாதிரி அவன் நடக்கிறான், பையனுக்கு பிடிச்சது மாதிரி நடக்கிறான். இது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருங்களா? சொல்லுங்க, நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து கண்டிப்பாக ஒத்து வராது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லாட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை ஃபாலோ பண்றதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இல்லை, நான் அவனுக்குரியதை அல்ல, அவளுக்குரியதை அல்ல, நான் யாருக்குரியதை நாட போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? என் ஓட்டம் என்ன, என்னுடைய பாதை என்ன, இதைத்தான் கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இனி சத்ருவை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆராய மாட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? சத்ருவை கையாளுறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, சத்ருவை ஆராயாதது தான் சத்ருவை கையாளுவது. ஹல்லேலூயா! ஆண்டவரோடு கூட நடந்து, ஆண்டவரோடு கூட பேசி, நிறைய பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்த சீடர்களுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எல்லாரை பற்றியும் பேசிட்டீங்க, இவன் கதை சொல்லுங்க. ஒரு சீடன் எழும்பி கேட்குறான், ஆண்டவரே எல்லாரை பற்றியும் பேசிட்டீங்க, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டீங்க, இவனை பற்றி ஒன்றுமே சொல்லலையா? இவன் கதை என்ன? இவன் என்ன ஆக போகிறான், என்ன செய்ய போகிறான்? உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? உட்கார்றான், சொல்கிறேன் இவன் என்னென்ன பண்ண போகிறான் அப்படியே சொன்னார். என்ன சொன்ன? நான் வரும் அளவும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு கேட்கல, உனக்கு என்ன, உனக்கு என்னடா வேலை? அவனை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவனுக்கு எதிர்காலம் அப்படி இருந்தானா இப்படி இருந்தானே, அவன் அந்த ஊழியம் செஞ்சானா இந்த ஊழியம் செஞ்சானே, உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ. சிலரை பார்த்தா ஆண்டவரே அப்படிதான் திட்டுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ஏதாசு தெரியுமா? ஆண்டவரே இவனை பாருங்க, இவனுக்கு என்ன கதை ஆண்டவரே, என்ன ஆக போற ஆண்டவரே? தனக்கு தீர்க்க தரிசனம் கேட்கறவங்க வர்றவங்களோ இல்லையோ, யாருக்கு தீர்க்க தரிசனம் கேட்கணும் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு. அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம், அதுவும் சத்துருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். அவன் வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் தீமை நடந்துச்சா, அவன் வீட்டில் பொண்ணு அப்படி ஆயிடுச்சா, பையன் இப்படி ஆயிடுச்சா, இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் தெரியணுமா? அப்பா, நிறைய பேருக்கு மனசில் ஒரு பெரிய ஆறுதலே என்ன தெரியுமா? தன்னுடைய சத்துரு மட்டும் போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த செய்தியை கேட்டோன்னா மனசுக்கு ஒரு சமாதானம் வரும் பாருங்களேன். நிறைய பேருக்கு ஒரு ஆறுதல். அப்பாடா, ரொம்ப நாள் ஜெபம் பண்ண நான், கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்தார். என்னப்பா என்ன இப்படி பண்ண இல்லை உனக்கு? கண்டிப்பாக ஆமாம், இவர் பெரிய ராஜா, இவரை எதிர்க்கிற எல்லாருமே ஆக்சிடென்ட்ல விழணும். நம்மளை எதிர்க்கிற எல்லாருக்கும் கஷ்டம் வந்தால் தான் நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறானே நம்ம நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி அல்ல, அது நமக்கு வேலையே அல்ல, அது நமக்கு வேலையே அல்ல. எப்பொழுதுமே என்னுடைய மைண்டில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, ஃபாலோ பண்ணுற வேலை நம்முடையது. சொல்லுங்க. அப்படி ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நேசிக்கிற பொண்ணா இருக்கலாம், நேசிக்கிற பையனா இருக்கலாம், அவங்க மேல சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சா, இல்ல அவங்கள சரியா உங்களுக்கு தெரியலையா, அவங்க தப்பு பண்றாங்கன்ற மாதிரி தெரிஞ்சா, ஒண்ணு என்ன பண்ணுங்கன்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வாங்க. ஆனா அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போய் உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனிதனையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவும் விடாம ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவர்களை குறித்த நெகட்டிவ் உங்க கண்களுக்கு கேட்கல தெரியும், கண்டிப்பா தெரியும். நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாய், அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்களுடைய பிளஸ்ஸை விட எதுதான் தெரியும் அதிகமாய்?
ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை ஒரு மனுஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவரை குறித்து அவரை அறிகிற ஆழங்கள் வந்து பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இந்த மாதிரி ஹோலி நீங்க கத்துக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய பலவீனத்தை பற்றி தான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு மனுஷனை நெருங்குறதுக்கும் ஆண்டவரை நெருங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷனை நெருங்குறவங்க, நீங்க ஒரு மனுஷனை நெருங்க அவங்களிடத்துல இருக்கிற பலத்தை விட அவங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை நெருங்குறவங்க உங்களுடைய பலவீனம் குறைஞ்சு பலன் அங்க பிரதிபலிக்கிறத இங்க பார்க்க முடியும். அதனால எந்த மனுஷனையும் ஆராய்கிறது நம்முடைய வேலை. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, ஆண்டவரே யாரையுமே பாஸ்டர் ஆராயுகிற வேலை கூட நமக்கு இல்லை. நான் சொல்றேன், பாஸ்டருக்குடைய கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருடைய கணக்கை யார் தான் கொடுக்கணும்? பாஸ்டருக்கு கர்த்தரிடத்துல தான் கொடுக்கணும். நம்ம ஆராயணும்னு அவசியம். நம்ம ஆராய்ஞ்சு ஒன்றும் பண்ண போறது, அவரை பிடிச்சி கூண்டில் நிறுத்தி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்ம வந்து அவங்கள பிடிச்சி தப்பு பண்ணாங்கன்னு நினைச்சு கூண்டில் நிறுத்தினதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுமா? ஒருத்தரை வந்து தப்பு பண்ணவங்கள குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுனால அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற, ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுகிற, ஆண்டவரை பிரதிபலிக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனுடைய குற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சு 10 பேருக்கு முன்னாடி பிரகடனப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமம் அதுல மகிமைப்படாது. கண்டிப்பா ஆண்டவருடைய நாமம் அதுல கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிற ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையாய் ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டுகிற கர்த்தர். அவர் கண்டிப்பாக அவங்கள விட மாட்டார். தப்பு செய்த மிஸ்டேக் பண்ணின அந்த மனுஷன் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியில கண்டிப்பாக கர்த்தர் அனுமதிக்காம போக மாட்டார். அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய குற்றங்களையும் இன்னொருத்தருடைய வாழ்க்கை முறைகளையும் ஆராய்ந்து எனக்கு ஒன்றும் கிடைக்க போவது இல்லை. அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா வீணடிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரத்தை தெளிவா பேசுறாரு. யாருக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. நான் நம்ம எது நடந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னே நிறைய பேரை சத்துரு வந்து கொண்டு வந்தவங்க முன்னாடி நிறுத்துறான். டே, எங்க போனாங்க தெரியுமா? என்ன பண்ணுனாங்க தெரியுமா? அப்போ அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுடைய சத்துருக்களை குறித்து அப்டேட் உங்க சத்துருக்களை குறித்த அப்டேட்டோ, உங்களுடைய சத்துருக்களை குறித்த விளக்கமோ, உங்களுடைய சத்துருக்களை குறித்த மறைவிடமான காரியமோ உங்களிடத்துல சொன்னா உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சத்துருக்களை குறித்து யாராவது உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா நீங்க அதை கேட்டு குழம்பி போக வேண்டிய அவசியம் கேட்கல. அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு விரோதி ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு விரோதி ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ வந்து உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட, இப்போ இந்த எஸ்தர் இருக்கல்ல, இன்னைக்கு வந்து அவள் வந்து காலையில் 9:30 மணிக்கு மேனேஜருடைய ஆஃபீஸுக்கு போனதை நான் பார்த்தேன். கையில் என்னமோ உன்னுடைய ஃபைல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து உங்களிடத்துல சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், என்ன எஸ்தர் என்கிற பெண் வந்து மேனேஜர் இடத்துல போட்டு கொடுத்த எனக்கு போயிட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கையை கொடுத்து தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. கேட்கல? அப்படியே உடனே ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறார் அப்படியே சொல்லுவீங்க. அப்படியே உடனே மனசு அப்படி உடஞ்சு, என்ன சொல்ல போறாளோ தெரியல, சொல்லட்டும் வருவாள்ல வெளியே. அன்னைக்கு காலையில் டீ ஓடாது, மதியானம் சாப்பாடு ஓடாது, அவ சொல்லியிருக்கவே மாட்டா. அவ தூக்கிட்டு போனது இவங்க ஃபைலாவே இருக்காது. அவ்வளோ டென்ஷன் ஆகி அவ்வளோ மனசு வருத்தப்பட்டு நடக்காத ஒரு காரியத்திற்காக அப்படி ஒருவேளை அந்த எஸ்தர் உங்க ஃபைலையே தூக்கிட்டு போய் உங்களை குறிச்சே போட்டு கொடுத்தாலும் சரி சிஸ்டர் சொன்னா சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்ல போறாங்க, நான் செய்தது தானே சொல்ல போறாங்க, செய்யாதது சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சத்தில் வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வேண்டும். இன்னொன்று, அப்படி நம்மிடத்துல வந்து சொல்லுகிறவங்கள நம்ம ரொம்ப என்கரேஜ் கேட்கல. உங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியினுடைய உறவுல நீங்க கடைசி வரைக்கும் ரொம்ப நிலைச்சிருக்கணும்னா ஒருத்தருடைய குற்றத்தை கொண்டு வந்து உங்களிடத்துல சொல்றவங்களை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே 90% பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப விரோதி யாரு தெரியுமா? நீங்க வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு எதிரானவங்க யார் தெரியுமா? இன்னொரு இடத்துல நடக்கிறத கொண்டு வந்து உங்களிடத்துல அப்படியே அக்குவேர் ஆணிவேர் சொல்றாங்கல்ல, அவங்க தாங்க உங்களோட டேஞ்சர். உங்க மனசை ரொம்ப கெடுக்கிறது அவங்க தாங்க, உங்களை ரொம்ப லோ பண்றது அவங்க தாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களை ரொம்ப நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல.
அப்படிப்பட்டவங்களை ரொம்ப என்கரேஜே பண்ணாதீங்க. இன்னொருத்தருக்காக நீங்க பலியாகாதீங்க. ரெண்டாவது, நான் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் ஒரு நபரை குறித்து ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாலிப தங்கச்சி அவங்க ஒரு 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 பையனை குறித்து, ஒரு நபரை குறித்து என்னிடத்துல ரொம்ப இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறான். அவன் அப்படி மோசம், அவன் இப்படி பண்ணுறவன், எனக்கு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணான், எனக்கு இப்படி இங்கே என்ன கூப்பிட்டான், அங்கே என்ன கூப்பிட்டான், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்க அம்மா வச்சு பேச வச்சிட்டான் அப்படின்னு ஓயாமல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அப்போவே என்ன இதை குறித்த கம்ப்ளைண்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் நான் அது அப்படி பண்ணுறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி அவங்கள டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி அவங்கள சரியாக வச்சாச்சு. நீங்கள் கிளியராக இருங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, எல்லாத்தையும் வார்ன் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய உள் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தரை குறித்து தப்பான ஒரு பிம்பத்தை என்னிடத்துல கிரியேட் பண்ணிட்டு எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத அப்புறம் அறிஞ்சுக்கிட்டேன். ஸோ இல்லை, அப்போ இன்னொருத்தரை குறித்து நம்மிடத்துல சொல்லுகிற எல்லாருமே ஆதாயம் இல்லாமல் சிலர் சொல்ல மாட்டார்கள். அதனாலே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எதை அப்படின்னு சொன்னால், எனக்கு நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக வழக்காடுகிற தேவன் எனக்கு இருக்கிறார். எனக்கு அறியாமல் வெட்டப்பட்ட அத்தனை குழிகளிலிருந்தும் என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு மறைவிடத்திலே வைக்கிற கண்ணிகளிலிருந்து என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு. எனக்கு மறைவிடமாய் என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும், என்னுடைய ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய பள்ளி அறையிலே சொல்லப்பட்ட ரகசியத்தை வெளிப்படையாய் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க முடியுமானால், நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் பள்ளி அறையிலே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், மறைவிடத்தில் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பப்பட்டாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதற்கு மறைவிடங்களிலே வைக்கப்பட்ட கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆபத்துகளுக்கு நல்ல கரங்களை தட்டி அந்த ஆபத்துகளுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை காக்கவும் நம்மை கனப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. எனக்கு அப்படிப்பட்ட ஆராய்ச்சி ஒரு நாளும் என்னை தொடர்வதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அப்படியே உங்க தலை மேல கையை வச்சு, எனக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது, என் சந்ததிக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், எனக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது, என் சந்ததிக்கு கூட இந்த குணம் இருக்கக்கூடாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னுடைய சத்துருக்களை ஆராயக்கூடிய ஆண்டவரே, அந்த வேலை என்னுடையது அல்ல என்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை இப்பெல்லாம் ஆண்டவரே, நான் மரணம் அடையும் மட்டும் நீர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே மரணம் அடையும் மட்டும் எனக்கு நீர் தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். மரணம் அடையும் வரைக்கும் எனக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அப்காலித்தோ என்று பெயரிட்டார்கள். நீங்க 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹலோ, நல்லா கவனிங்க. சவுல் தாவீதை துரத்திட்டு ஒரு ஏரியா போயிட்டான். இப்போ அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவனுடைய காதுகளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, பெலிஸ்தியர் உங்களை எதிர்க்கிறதற்காக வர்றாங்க, பெலிஸ்தியர் உங்களுக்கு விரோதமாக வர்றாங்கன்னு சொன்னதை கேட்ட உடனே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட். உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீதை பின்தொடர்கிறத அப்படியே விட்டுட்டு அகைன் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்றதுக்கு போயிடுறார். கவனிங்க, சவுல் தாவீதை தன்னுடைய சத்துருவை பின்தொடர்றான். இப்ப அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை வர்றதுனால இந்த பிரச்சனையை விட்டுட்டு எதை சமாளிக்க போறாரு? அந்த பிரச்சனையை சமாளிக்க போயிட்டாரு. இப்போ அந்த பிரச்சனையை சமாளிச்சு முடிச்ச உடனே அடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறது, சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து
திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு கேட்கல. புரிஞ்சிச்சுல? ஒரு சத்ரு, அந்த சத்துருவை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்து அதை தீர்க்கிறதுக்கு போயிட்டாரு. அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வர வர இப்போ அவனுக்காக ஒரு செய்தி காத்துட்டு இருக்குது. இவன் மறந்துட்டான், இவன் விட்டுட்டான். அதான் இவனை எதிர்க்க வேண்டான்னு விட்டுட்டாலும் சுத்தி இருக்கிறவனும் என்ன பண்ண மாட்டாங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. சில நேரங்களில் வந்து உங்க எதிரிய நீங்களே இனி எதிர்க்க வேண்டான்னு திரும்பி வந்தாலும் சொல்லுங்க, திரும்பி வந்தாலும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டாங்க. இப்போ போதும் கவனிங்க, இனி பிரச்சனையே வேண்டாம் விட்டுறா, இவனை இனி ஃபாலோ பண்ண வேண்டான்னு போயிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாலும் அடுத்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் வந்து சொல்றான், தாவீத நாங்க பக்கத்துல ஒரு கெபியில பார்த்தோம் அப்படின்னு. உடனே இவனுக்கு திரும்பவும் என்ன ஆயிடுச்சு? நமக்கு நிறைய பேருக்கு சூடு ஏத்துறது மாதிரியே இருப்பாங்க. அந்த சத்துருவை விட நமக்கு சூடு ஏத்துற சத்துரு மேலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது வந்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய காலத்தை இழந்ததனுடைய காரணம் வந்து வெறும் தாவீதை இவன் மட்டும் பின்பற்றல, அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் தாவீதை கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அப்டேட்டை வந்து சவுலுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு, சில ஆவி வந்து இப்படியே இருக்கும். என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற. சொல்லுங்க, கேட்கல? ஏதாவது உங்களுக்கு இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அவங்கள காரில் கூட்டிட்டு போனா போதும், பைக்கில் கூட்டிட்டு போனா போதும், அவங்க வீட்டில் ஒரு 2 நாள் நீங்க போனா போதும், சர்ச்சில் இருக்கிற மொத்த பேருடைய இன்ஃபர்மேஷனும். அந்த கண்ணாடி போட்டு ஒரு சிஸ்டர் வருவாங்கல்ல, நான் சொல்றேன் அது கதை. அந்த குண்டா ஒரு சிஸ்டர் வருவாங்கல்ல, நான் சொல்றேன் அந்த கதை. இல்ல அந்த பாஸ்டர் பக்கத்திலேயே போய் ஒரு பிரதர் நின்றுக்கிறாருல, அந்த விக்கு வச்சது மாதிரி ஒரு பிரதர். நான் சொல்லட்டா 2 நாள் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ற அவங்களோட போய் நின்னீங்கன்னா உங்களை மொத்தத்தையும் நீங்க திருந்தலான்னு நினைச்சா கூட அவங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க. இங்க ஆண்டவர் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்காத, நமக்கு அந்த வேலை இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு அவ்வளோ ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி சவுல் மாதிரி சரி நம்ம வேலையை நம்ம பார்க்க போகலான்னு நினைச்சாலும் இந்த இன்ஃபர்மேஷன் தாவீது எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. சவுலை என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். அதான் இவங்க விட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாமா. அப்போ முதல்ல நம்ம விட்டு விலக்க வேண்டியது யார் அப்படின்னா, இன்னொருத்தருடைய நியூஸை எனக்கு கொண்டு வருகிறவர்களை என் பக்கத்திலே ஒரு நாளும் நான் வைத்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் செத்து போயிட்டான் அப்படின்ற செய்தியை ரொம்ப சந்தோஷத்தோட ஒருத்தன் எடுத்துட்டு மோதி அடிச்சு முன்னாடி வர்றான். நான் தான் ஏன் சொல்லுவேன். எதை நினைச்சு சொல்றான்? சவுல் செத்த செய்தியை தாவீதிடத்துல யார் முதல்ல சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு கைத்தட்டு கிடைக்கும், அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் நினைச்சு முந்தி ஒருத்தன் ஓட்டமா ஓடி வந்த, ஐயா முடிஞ்சான், உங்களுக்கு சத்துருவானவனை ஆண்டவர் உயிரோட வச்சிருப்பாரா, அவனை என்ன பண்ணினாரு தெரியுமா அப்படின்னு அவனுடைய சாவ விளாவரியா சொல்லின உடனே, எப்பா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல கையை வைக்கிறதுக்கு உனக்கு எப்போ தைரியம் வந்துருச்சு? நானே அவ்வளோ தைரியப்படலை. அந்த இடத்துல தாவீது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை முடிச்சு விட்டான். ஸோ தன்னுடைய சத்துருவை குறித்த செய்தியை, தன்னுடைய சத்துரு விழுந்துட்டான், தன்னுடைய சத்துரு செத்துட்டான்ற செய்தியை தனக்கு கொண்டு வந்தவனுக்கு கைத்தட்டு கொடுக்கல. அவனுக்கு என்னதான் கொடுத்தாங்கன்னா தாவீது, அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் நீதிமான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறார். இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொண்டு வர்றவங்கள்ட்ட நான் என்னவா இருப்பேன் அப்படின்னு சொன்ன, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா அவர்களை என்னை விட்டு விலக்குவேன். என் கணவனை குறித்த கெட்ட செய்தியை கொண்டு வர்றவங்களை என்னை விட்டு விலக்குவேன். என் மனைவியை குறித்த கெட்ட செய்திகளை கொண்டு வர்றவங்களை என்னை விட்டு விலக்குவேன். என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை குறித்து ஒரு கெட்ட செய்திகளை என்னிடத்துல கொண்டு வர்றவங்களை நான் விட்டு விலக்குவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை, அவங்க இல்லாத, அவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல
அவங்கள குறித்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை வரைக்கும் யாரை குறித்தும் தவறாக பேசினதே இல்லைன்னு உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை, யாரையாவது ஒருத்தரை அவங்க இல்லாத ஒரு இடத்துல அவங்கள பற்றி கெட்ட விதமா நான் பேசினதே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க யாருமே இல்லை, ஆன்லைன்லையும் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அவங்க இருக்கும்போது கண்டிப்பா அவங்கள்ட்ட நம்ம அப்படி பேசியிருக்க மாட்டோம். ஆனா அவங்க இல்லாத போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவங்கள குறித்து நீங்க பேசின அந்த வார்த்தையை நீங்க அவங்க மேல ரொம்ப கசப்பு வச்சு கூட பேசியிருக்க மாட்டீங்க. அந்த சூழ்நிலையில அப்படி பேச வேண்டிய ஒரு வார்த்தையை நீங்க பேசிட்டீங்க. அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போய் உங்க சத்துருக்களிடத்துல ஒருத்தன் போட்டு கொடுக்குறான்னு வைங்களேன், நீங்க அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? எப்பா நான் அப்படி நினைச்சு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் பேசுகிற எல்லா வார்த்தையும் 100% அந்த மனுஷன் வேண்டவே வேண்டான்னு நினைச்சு பேசுனது இல்லை. அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளை அப்படி கேட்கல. சத்தமா சொல்லுங்க, நம்மளை அப்படி பேச வச்சிருச்சு. ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா அவங்க மாறும்போது நம்மளும் கண்டிப்பா மாறிதான். அப்போ உங்களிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு நியூஸ் கலெக்டரை, ஒரு தினத்தந்திய நீங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு 2 காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒன்று, என் சத்துருக்களை நான் பின்தொடர்வது இல்லை. எந்த விதத்திலும் நான் அவங்களை என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்களேன். தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்கள ஃபாலோ பண்ற வேலை என்னுடையது. கன்ஃபார்மாக வச்சிட்டீங்களா? 100% வச்சிட்டீங்களா? என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த பயம் எனக்கு வேண்டாம். நான் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். 2வது, அவர்களை குறித்து கொண்டு வருகிற செய்தியை ஒரு காலம் நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். ஆமென். உங்களுக்காக நிச்சயமாய் ஆண்டவர் வழக்காடுவார். உங்களை நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாப்பார். நிச்சயமாய் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத நிரூபிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடருமே தவிர தீமை ஒரு நாளும் தொடராது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக என் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். கண்டிப்பாக உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாய் உறுதிப்படுத்துவார். சாலோமோனை சமாதானமாய் இருக்க வைத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கிருபையாய் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் நிறைய லெட்டர் எழுதி நெகேமியாவுடைய மனசை இலக பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. அதனால அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான், இவன் எதுக்குமே பயப்பட மாட்டான் போல தெரியுது, இவன் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுவான். அதனால பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு பணம் கொடுத்து, எப்பா போய் சொல்லு, இந்த மாதிரி ராத்திரி பிளான் பண்ணி திட்டம் போட்டு உங்களை கொல்றதற்காக வர்றாங்க, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சது மாதிரியே நீ போய் சொல்லுன்னு சொல்லி ஆள் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நெகேமியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயா எப்பா உன்னை இன்னைக்கு நைட்டு கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க, அதனால எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடுவோம். ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் போய் எங்க ஒளிஞ்சிருவோம், இங்க விட்டுட்டு தேவாலயத்தில் போய் நம்ம ஒளிஞ்சிருவோம், நம்ம கதவெல்லாம் பூட்டிடுவோம்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டு இவனுக்கு பிடிச்சது மாதிரியே சொல்றான். இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒன்று சொல்றான். உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ சொன்ன சரிதான்ப்பா, அப்படியாப்பா போய் ஒளிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நெகேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை போலொத்த ஒரு மனிதன் ஓடி போவானோ, உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் தங்குவானா? நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன். என் உயிரை எடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சா இங்க இல்லை, தேவாலயத்திலையும் என் உயிர் அவ்வளோதான். அவனை ரிஜெக்ட் பண்ணி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, கொண்டு போயிரு, தூக்கிட்டு போ,
நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன். அவன் போகவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் இவனை அனுப்பவில்லை என்று நெகேமியா கொண்டான். ஹல்லேலூயா. ஸோ அப்போ சில நேரத்தில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு கொடுக்குறவங்க கர்த்தர் அனுப்பின ஆள் கிடையாது. கர்த்தர் அனுப்பின ஆள் கிடையாது. யார் அனுப்பின ஆளு? யார் அனுப்பின ஆளு? நமக்கு பிசாசு இல்லைன்னா சத்ரு அனுப்பின ஆளுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹலோ, கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட 400 வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். இப்போ 10 வாதைகள் பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பார்வோன் இருக்கிற இடத்துல எல்லா வீடுகள்லையும் சாவில்லாத வீடு ஒரு வீடும் இல்லாதனால எல்லா இடத்துலையும் ஓலை சத்தம் கேட்குது. இது வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த இந்த பார்வோன் இனி சரி அவங்க போட்டும் அவங்கள விட்டுருங்கன்னு விட்டுட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினாராமா? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இந்த பார்வோனுடைய இருதயம் மீண்டும் கடினமான உடனே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, உங்களை நான் விடமாட்டேன்னு திரும்ப என்ன பண்ணனா ஃபாலோ பண்ணா. இவங்க ஃபாலோ பண்ணி வரும்போது இவங்க கரெக்டாக செங்கடலில் போகிறாங்க. செங்கடலில் பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் வந்து நிற்கும் போது அவருடைய உருளைகள் எல்லாம் கலண்டு விழுகிறது. இந்த பட்டணத்தில் இருந்தால் கூட தப்பிச்சிருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அவங்களும் நடுக்கடலில் என்ன பண்ணாங்கன்னா மாண்டு போனார்கள். உங்களுடைய இருதயம் கடினமாகுதா? யார் சொன்னாலும் எத்தனை பேர் சொன்னாலும் அந்த சத்துருவை விடணுன்ற மனசு உங்களுக்கு இல்லையா? யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஆனா ஒன்று சிஸ்டர், பிரதர், தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. சத்ருவை ஃபாலோ பண்ற வேலை உங்களுடையதும் என்னுடையதும் கிடையாதுங்க, கிடையாதுங்க. தப்பு பண்ண எனக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு வெறியா இருக்கலாம், உங்களுக்குள்ள பெரிய கோபம் இருக்கலாம். நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன் பாஸ்டர். நான் 2ல் 1 பார்க்காம நான் விட மாட்டேன். நான் உண்மை உள்ளவன் அப்படின்றத நிரூபிக்காம நான் விட மாட்டேன். யோசேப்பு வந்து தான் தவறே செய்யல. தன்னை தூக்கி விபச்சார வழக்கில் தூக்கி வந்து சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. நிரூபிக்கணும்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல துடிச்சானா? கிடையவே கிடையாது. தன்னுடைய சத்ருவை ஃபாலோ பண்ற வேலை அவனுடையது கிடையாது. தூய்பட போட என்ன நடத்துறவர் என்ன நடத்துவார். அதனால யார் சொன்னாலும் எத்தனை வார்த்தையை கேட்டும் இன்னும் உங்க மனசு கடினமாகும்னா நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆபத்துல பெரிய நஷ்டத்துல நீங்க போய் சிக்கிடுவீங்க. பெரிய நஷ்டத்துல போயிருவீங்க. பெரிய நஷ்டத்துல போயிருவீங்க. நமக்கு வந்து வேண்டாம். நமக்கு வந்து வேண்டாம். நமக்கு ஃபாலோ பண்ற வேலை நமக்கு வேண்டாம். அதை கர்த்தர், யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர், பராக்கிரமம் செய்கிறவர் கர்த்தர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். நம்ம என்ன பண்ணணுமாமா? நம்ம பழி வாங்காம யாருக்கு இடம் கொடுக்கணுமாமா? கர்த்தருடைய கோபத்துக்கு இடம் கொடுத்துடணும். அவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நான் பின்தொடர மாட்டேன். நான் பின்தொடர மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல நீதியா இருப்பார். கர்த்தர் உங்க மேல நியாயமா இருப்பார். கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருப்பார். கர்த்தர் உங்க பட்சத்தில் வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் பரிந்து பேசுவார். கரையாத இருதயத்தையும் கரைய பண்ணுவார். எவ்வளவு பெரிய கடினமான இருதயத்தையும் திருப்புவது கர்த்தருக்கு. சவுல் என்கிற ஒரு மனுஷனுடைய கடினமான இருதயத்தை ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல குதிரையை கவிழ்த்து போட்டு அவனுடைய இருதயத்தை திசை திருப்பின கர்த்தருக்கு உங்க விரோதமா அவ்வளவு பெரிய கடினமான மனசா இருக்கிற அந்த மனசை திசை திருப்புவது கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும். கர்த்தர் நினைச்சார்னா அந்த கடினமான இருதயத்தை திசை திருப்புவார். கர்த்தர் அந்த கடின இருதயத்தை திசை திருப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உருக்க முடியாத இருதயம்னு எதுவுமே இல்லை.
எத்தாச்சோட ஆளையும், எவ்வளோ பெரிய பலசாலியையும், எவ்வளோ பெரிய கடின மனசுனவனையும் ஒரே நிமிஷத்தில் அப்படி பஞ்சு மாதிரி மெதுவாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட. இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது காதல் தோல்வி அடைந்த, லவ் ஃபெயிலியரான ஏதாவது தம்பிகளோ தங்கச்சிகளோ இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். தயவு செய்து அன்பு கூர்ந்து உங்களை ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உன்னை விட்டு போன, உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்காத, உன்னை வெறுத்த, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின, ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை ரிஜெக்ட் பண்ணின அந்த பர்சனை இன்னைக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீர்களே ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து உங்களை விட்டுட்டு போன அந்த பர்சனை ஃபாலோ பண்ணுறத நீங்கள் தயவு செய்து விட்டுருங்க. தயவு செய்து விட்டுறேன். சிலர் இதில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுட்டு போயாச்சு, அந்த பையன் வேண்டான்னு விட்டுட்டு போயாச்சு. உன் மனசை உடைச்சு உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்காம, உன்னுடைய நேசத்தை புரிஞ்சுக்காம, உன்னை ஒதுக்கி உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டப்படுத்தி இப்போ உன்னை விட்டுட்டு போன அந்த நபரை இன்னியும் நீங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணா ஃபேஸ்புக்கில் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணா அங்கே ஒன்று பிளாக் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணா அங்கே ஒன்று பிளாக் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் உன்னை ரிஜெக்ட் பண்ணி கட் பண்ணி, ஆனால் இன்னும் ஒரு சொந்தக்காரனை வச்சு, இன்னும் ஒரு நண்பனை வச்சு, இன்னும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையாவது வச்சு எப்படியாவது பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் இது நியாயம்? உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படியே உன்னை ரிஜெக்ட் பண்ண, உன்னை வேண்டான்னு ஒதுக்குன அந்த பர்சனை இவ்வளவு நீ ஃபாலோ பண்ணா அப்போ எதிர்காலத்தில் நீ என்ன பண்ணுவ? எப்படி உங்க எதிர்காலம் அமையும்? வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த வேலை உங்களுடைய வேலை அல்ல. ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம அந்த வழியா போக வேண்டியவர் அல்ல, நம்ம வேற வழியா போக வேண்டியவர். அந்த பாதாள குளிக்கு கர்த்தர் என்ன தப்பிச்சாருன்னு நம்ம நினைக்கணும். அந்த ஆபத்துல கர்த்தர் என்ன தப்பிச்சாருன்னு நினைக்கணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம், இந்த பலிபீடத்திற்கு நேராய் கரங்களை நீட்டி ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் மனசில் அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு, நீங்கள் இப்போ ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ண போகிறேன். நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கண்காணிக்கலாம் தப்பில்லை, கணவனாரை கண்காணிக்கலாம், மனைவியை கண்காணிக்கலாம் தப்பில்லை, அதுவும் ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் மற்றவங்களை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக அவசியம் இல்லை. பலிபீடத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி நீங்கள் சொல்லுங்க, நான் யாரையும் நான் பின்பற்றி போவது இல்லை. சொல்லுங்க, நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அது என்னுடைய வேலை அல்ல. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சொல்லுங்க, என் தீர்மானம் எடுக்கிறேன். நானா போய் இனி வாலண்டியரா போய் என்ன பண்ணிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னை காத்துக்கொள்ளுகிறவர் எஃப் மைனர். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. இதனாலே நான் ரொம்ப பாடுபட்ட ஒரு மனுஷன். நான் இதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐயோ, சமாதானமே இருக்காது, கொஞ்சம் கூட சமாதானமே இருக்காது. அதுவும் நம்முடைய எதிரிகளை நம்ம ஃபாலோ பண்றது மாதிரி ஒரு தீமை எதுவுமே கிடையாது. அவ்வளவு வருத்தம். நான் சொல்றேன், நம்ம யார் கையில் இருக்கோம்னா கர்த்தருடைய பலத்த கையில் இருக்கும். அவர் நம்ம கையில பொதிஞ்சு வச்சிருக்கிறார். எந்த அம்புகள் நமக்கு விரோதமாய் நாணேற்றப்பட்டாலும் அவருடைய கரம் அப்படியே அந்த அம்பை தட்டி பிடிக்கும். அது நம்ம மேல விழுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஓ ஹல்லேலூயா.